ரெண்டாவது ஸ்லோகம். தேவியின் பாத தூளியின் மகிமை இது. தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கேருகபவம் விருஞ்சி சஞ்சின்வன் விரஜயதி லோகான விகலம் வகத்யேனோ சௌரி கதமபி சகஸ்ரேண சிரசா ஹரஹத் சம்ஸ்ருத்யைனோ பஜதி பசிதோ தூளன விதி. பரதேவதையை தரிசனம் செய்து கொண்டு தன் பிறவி பயனடைந்த பிரம்மா பிறகு தேவி நடந்து வந்த வழித்தடத்தில் உள்ள புளியத்தூள்களை சேகரித்து வந்து அதினின்றும் 14 உலகங்களையும் படைத்து தான் படைப்பாளி என்ற மேன்மையை அடைந்தார். இவை யாவும் தேவியின் பாததூளியின் அம்சம் என அறிந்து ஹரி 1000 சிரங்களை உடைய ஆதிசேஷன் வடிவம் தாங்கி இவ்வுலகங்களை மிக்க முயற்சியுடன் காக்கின்றார். இதை அறிந்த ருத்ரன் தானும் அம்பிகையின் பாததூளியை அடைய பிரளய காலத்தில் தேவியின் பாததூளி வடிவம் கொண்ட 14 லோகங்களையும் கையில் எடுத்து பஸ்ம உத்துலமான விபூதியை அனுசரித்து தம் சிரம் முதல் பாதம் வரை சரீரத்தில் தரித்து கொண்டு தியானம் மேற்கொண்டார். தேவியின் பாததூளியின் மகிமையினாலேயே மூவரும் தங்கள் செயல்களில் பெருமையை பெற்றாரே என்று தனி முயற்சி அல்ல என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது.